பாட்டு பிளேட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல அயில மீன் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதோட நம்ம மீன் வாங்கும்போது நல்ல மீனா அல்லது கெட்ட மீனா அப்படின்னு எப்படி பார்த்து வாங்குறதுன்னு நான் ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இந்த ரெசிபி செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 3/4 கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை மீன் மேலே தடவிக்கலாம். மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மீனுக்கு மேலே இந்த மாதிரி 2-3 கீரல் போட்டுக்கோங்க. 2 பக்கமும் ஒரு 2-3 கீரல் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மீனுக்குள்ளே உப்பு காரம்லாம் நல்லா இறங்கி இருக்கும். இப்போ இந்த மசாலாவை தடவிக்கலாம். இப்போ நீங்கள் மீன் வாங்கும்போது அது பழைய மீனா இல்லை நல்ல புது ஃப்ரெஷ்ஷான மீனா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். முதல்ல மீனோட கண்ணை பாருங்கள். கண் நல்ல பிங்க் கலரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது நல்ல மீன். பழைய மீனாக இருந்துச்சுன்னா கண்ணு வெளியேறி போய் இருக்கும். ரெண்டாவதாக மீனோட செவில் பகுதி நல்ல ஈரப்பதத்தோட இளஞ்சிவப்பு நிறமாக இருந்துச்சுன்னா அது நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன். பழைய மீனாக இருந்துச்சுன்னா செவில் பகுதி வெளியேறி போய் இருக்கும். மூணாவதாக மீனை உங்கள் கையால் தொட்டு பாருங்கள். தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு மீன் கொழன்னு இல்லாமல் கல் மாதிரி இருக்கணும். மீன் கொழன்னு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நாள்பட்ட மீன். நாலாவதாக நீங்கள் மீனை பார்த்தீங்கனாலே தெரியும், பார்க்குறதுக்கு நல்லா பளபளன்னு அது மேலே இருக்கிற செதில் எதுவும் உதிர்ந்து போகாமல் இருந்துச்சுன்னா அது நல்ல மீன். பழைய மீனாக இருந்துச்சுன்னா மேலே தோல் கிழிஞ்சோ அல்லது வெளிரியோ இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்குங்க மீன் வாங்கும்போது. இப்போ மீன் மேலே எல்லாம் மசாலா தடவியாச்சு. இதை ஒரு மணி நேரத்துக்கு அதை நம்ம ஊற விட்டால் தான் நல்லா உப்பு காரம் எல்லாம் உள்ளே இறங்கி இருக்கும். 1 மணி நேரம் மீன் மசாலாவில் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கடாயில் எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் தோசைக்கல்லில் கூட போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டோம்னா கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கும். இப்போ மீனோட ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. நீங்கள் மீனோ அல்லது சிக்கன் ஃப்ரையோ பண்ணும்போது ரொம்ப மொறுமொறுப்பாக எண்ணெயில் போட்டு வறுக்காமல் 3/4 பாகத்துக்கும் கொஞ்சம் அதிகமாக வெந்திருக்கும் போது எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. மீதி அந்த சூட்லேயே வேகணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக ஹார்டாக இருக்கும். இப்போ இந்த மீன் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மீனையும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட காரசாரமான அயில மீன் ஃப்ரை தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.